அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம். அதில் ப்ளே ஸ்டோர் வந்து சில சமயத்தில் நம்ம எந்த அப்ளிகேஷன் டவுன்லோடு பண்ணாலும் டவுன்லோடு பெண்டிங் அப்படின்னு காமிக்கும். இல்லைனா ப்ளே ஸ்டோர் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இப்போ எனக்கு தேவையான ஏதாவது ஒன்று நான் இப்போ டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபேஸ் ஆப் டவுன்லோடு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோடு பெண்டிங் அப்படின்னு தான் காமிக்குது. அங்கே பாருங்கள், டவுன்லோடு பெண்டிங் தான் காமிக்கும். இது அப்படியே தான் காமிச்சிட்டு இருக்கும். எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் டவுன்லோடு ஆகவே ஆகாது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபால்ட் என்ன அப்படின்னா, செட்டிங்ஸில் ப்ளே ஸ்டோரோட கேட்சி வந்து அதிகமாகிட்டு இருக்கும். குக்கி அண்ட் கேட்சி அது அதிகமாகிட்டு இருக்கும். அதை கிளியர் பண்ணாலே போதும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆப் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது போல் உங்களுடைய இதில் என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதெல்லாம் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் இப்படி தள்ளி பார்த்துக்கலாம், மொத்தம் எத்தனை இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 2 ஆப்ஷன் இருக்கும். ஷோ சிஸ்டம் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். அதை தொடுங்க. தொட்டிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அது காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் ப்ராசஸை தொட்டுட்டோன்னே இப்போ ஹைடாக இருந்த நிறைய அப்ளிகேஷன் வந்து எனக்கு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடணும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை தொடுறேன். தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூசேஜ் அந்த ஆப்ஷன் இருக்கும். தொடுங்க. சில மொபைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்சி 8 MB கேட்சி இருக்குது. இப்போ நான் அந்த கேட்சி வந்து கிளியர் தரேன். இப்போ அந்த கிளியர் கேட்சி என்ன ஆகிடுச்சு பாருங்கள், மேலே இந்த 8 MB வந்து இப்போ எனக்கு 0 MB ஆகிடுச்சு. அவ்வளோதான், கேட்சி வந்து கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே கிளியர் டேட்டான்னு இருக்கும், அதையும் கிளியர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ டேட்டாவும் கிளியர் பண்ணியாச்சு, கேட்சியும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுங்க. ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படியே கூட ஒர்க் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இப்போ நான் என்ன டவுன்லோடு பண்ண நினைக்கிறேனோ அதை மறுபடியும் டவுன்லோடு பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மொபைலை ஒரு டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த கேட்சி கிளியர் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் ஆகும். ஓகே நேயர்களே, அவ்வளோதான். இப்போ உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுபோல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அம்மா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.